தமிழகத்தில் 44 தனி தொகுதிகள், 2 பழங்குடியினர் தொகுதிகள் உட்பட 234 தொகுதிகள் உள்ளன. 2,88,62,973 ஆண்களும் 2,93,33,927 பெண்களும் 4,720 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 5,82,1,620 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 21,05,344 பேர். சோழிங்கநல்லூர் 6,02,407 வாக்காளர்களை கொண்ட பெரிய தொகுதியாகும். திருவாரூர் மாவட்டம் கீழ்வேளூர் 1,62,370 வாக்காளர்கள் உள்ள சிறிய தொகுதியாகும். 320 பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் 2 உட்பட 3,776 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 45 வேட்பாளர்களும், அரவக்குறிச்சியில் 36, பெரம்பூரில் 33 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். ஆற்காடு, கூடலூர், மயிலாடுதுறை தொகுதிகளில் குறைந்தபட்சமாக தலா 8 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலத்தில் மொத்தமுள்ள 66,007 வாக்குச்சாவடிகளில் 5,417 பதற்றம் நிறைந்தவை என்றும் 1,223 அதிக பதற்றம் நிறைந்தவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. 27,961 வாக்குச்சாவடிகள் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளன. மகளிரை மட்டுமே கொண்டு இயங்கும் வாக்குச்சாவடிகள் தொகுதிக்கு 1 அமைக்கப்பட்டுள்ளன. 4,75,000 ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழக போலீசார் தவிர்த்து 300 கம்பெனிகள் துணை ராணுவப்படை, எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லையோர காவல் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை என 30,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 164 பொது பார்வையாளர்கள், 122 செலவின பார்வையாளர்கள், 31 காவல்துறை பார்வையாளர்கள், 13 சிறப்பு பார்வையாளர்கள், 118 பயிற்சி IPS அதிகாரிகள் தேர்தலை பார்வையிடுவார்கள். தொகுதிக்கு 25 பேர் வீதம் 7,500 பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள்.